Full Moon Sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். ஹோட்டல்களில் ஃபுட் ரிவ்யூ செய்வோருக்கு கட்டுப்பாடுகளை விதித்துள்ள உணவு பாதுகாப்பு துறையின் நடவடிக்கை குறித்து மக்கள் குரல் பகுதியில் பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். யூடியூபர்களுக்காக எஃப்எஸ்எஸ் உள்ள கடைகளுக்கு மட்டும்தான் அவங்க இந்த விளம்பரப்படுத்தணும், மற்ற கடைகள் படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி உணவு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏன் கேட்டிங்க அப்படின்னாக்கா, அவங்க தன்னோட ஒரு சுயநலத்துக்காக, தன்னோட விளம்பரத்துக்காக, வருமானத்துக்காக பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ரோட்டோட இருக்கிற தரமற்ற உணவுகளுக்கும் போய் அவங்க விளம்பரப்படுத்தி மக்களை ஒரு ஈர்ப்பு தன்மையை ஏற்படுத்தி கவர வச்சு அதை சாப்பிட வைக்கிற சூழ்நிலையும் இன்றைக்கி நிறைய உருவாகிட்டு இருக்கு. அது மாதிரி இல்லாமல் இது ஒரு நல்ல விஷயம். என்ன பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மக்களுக்கு தரமான உணவுகள் சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு வியூஸை போய் பார்க்கும்போது அதில் வியூஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த கடை எப்படி இருக்குது நம்ம போய் சாப்பிட்றோம். அந்த கடையோட டேஸ்ட் மட்டும் தான் நமக்கு தெரியுதே தவிர அது பின்னாடி எப்படி மேக் பண்ணுறாங்க, அது ஹைஜீனிக்காக இருக்கா, நல்லா இருக்கா, நல்லா இல்லையான்னு நமக்கு தெரியறதில்ல. இதன் காரணமாக தான் அதை உள்ளேயும் போய் பார்த்து ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணி கொடுத்தா அது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நடைமுறையை நான் மிகவும் வரவேற்கிறேன் சார். அது கண்டிப்பாக நல்ல ஒரு விஷயமா இருக்குது. அதனால் நீங்கள் உணவு கட்டுப்பாடு துறையிலேருந்து நீங்கள் ஒரு தடையை கொண்டு வருங்கும்போது அதுக்கான ஃபார்முலா அமைச்சிங்க, அதுக்கான வழிமுறை அமைச்சிக்கிட்டு நீங்கள் இதுமாரி கொடுத்தீங்கன்னா நல்லதாச்சும். அதை தாண்டி இவங்களுக்கு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது யூடியூபர்களை நீங்கள் அடக்கிற செயலாக தான் பார்க்குறவாச்சும் எங்களுக்கான ஃப்ரீடமாக நாங்கள் இருக்குன்னு நாங்கள் நினைக்கல. அது வரவேற்கக்கூடிய ஒன்று தான். அது ரிவ்யூ கொடுக்குறனால பீப்புள்ஸ் போய் அங்கே சாப்பிட்டு அவங்களோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணுறது ஓகே தான். இது ரிவ்யூ கொடுக்கறது நல்லது தான். என்னை பொறுத்தளவுக்கு இது நல்லது தான். அவங்கக்கிட்ட கரெக்டான தர சான்றிதழ் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்கறது ஓகே. இது ஏன்னா பப்ளிக் அஃபெக்ட் பண்ணும், அதனால அவங்களோட ஹெல்த்தையும் அஃபெக்ட் பண்ணும். உரிமை இல்லாமையே பலவித உணவுப் பொருட்கள் வைக்கிறாங்க. அதுக்கெல்லாம் கட்டுப்பாடுகள் போதுமானதாக இல்லை. கட்டுப்பாடக்கூடிய செயல்படுத்தக்கூடிய உணவுத்துறையும் முறையாக செயல்படவில்லை. யூடியூபர்களை கட்டுப்படுத்தினால் மட்டுமே இதை விரிவாக்க முடியும் என்று சொல்வது தவறு. யூடியூபர்கள் லைசன்ஸ் வாங்காத கடைகளையும் சோதனை பண்ணால் தான் உங்களுக்கு தகவல் அளிக்க முடியும். ஆனால் யூடியூபர்களுக்கு ஒரு கடமை என்னன்னா, நீங்கள் பார்த்ததை எங்கள்கிட்ட தெரிவிக்கணும்னு ஒரு கட்டுப்பாடை ஏற்படுத்துமே தவிர அவங்க சோதனை செய்யக்கூடாதுன்னு இருக்கக்கூடாது. கடைகளில் முத கொண்டு எஃப்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் இருக்குது, அப்படி இல்லாத கடைங்களே இல்லை. சப்போஸ் அப்படியாவே இருந்தாலும் அது எஃப்எஸ்எஸ் சர்டிஃபிகேட்ல அவங்க கிச்சன் என்ன மாதிரி இருக்குது என்னங்கிறத கவர்மெண்ட் சைடில் அதுக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. அவங்க தான் அதை வெரிஃபை பண்ண முடியும். தனிப்பட்ட முறையில் இப்போ இங்கே ஃபுட் விளாகர் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்னா ஃபுட்டு டேஸ்ட் என்னவா இருக்குங்கிறத மட்டும்தான் ரிவ்யூ பண்ண முடியுமே தவிர அவங்க கிச்சன் செட்டப்லாம் அவங்க வெரிஃபை பண்ண முடியாது. அவங்களுக்கான ரைட்ஸ் அது கிடையாது. அதுக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. அதை மீறி இவங்க தான் அதை செக் பண்ணணும் அப்படிங்கிறது அது ஒரு முறையற்றதாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். Full Moon Sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும்.